தோழிக்கு துரோகம் செய்கிறோமோ என நினைத்து உள்ளுக்குள் துடித்து போனாள் மகதி. குற்ற உணர்வில் அவள் முகம் மாறிவிட்டது. அதை கண்ட ஜானகியோ அவளிடம், என்னடி உன் முகம் வெளுத்துடுச்சு, என்னாச்சு, பயப்படுறியா என கேட்க உடனே மகதி சமாளித்தாள். ஆமாம், நாம் ரொம்ப நேரமாக இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறது வெளியில் இருக்கிறவங்களுக்கு சந்தேகத்தை தந்துடுமோன்னு நினச்சி பயமாக இருக்கு. ஆமால, இப்போ என்ன செய்கிறது? வெளியே இருக்கிறவங்க நம்புகிற மாதிரி நாம் இப்போ நடிக்கணும். என்ன செய்யணும் சொல்லு, நடித்து அசத்துறேன் என்றான். உண்மையிலே நான் உனக்கு சக்காலத்தின்னு நினச்சிக்கோ. சரி, என்ன இப்போவே இங்கிருந்து விரட்டுற மாதிரி நடி போதும் என்றான் மகதி. அவ்வளோதானே, இப்போ பாரு என சொல்லிய ஜானகி சட்டன கதவை திறந்துவிட்டு மகதியின் பின்னங்கலத்தில் கையை வைக்க அவளோ அதிர்ந்தான். ஜானு, என்ன செய்கிற? இப்போ நான் ஜானு இல்லை. ஓ, நீ நடிக்க ஆரம்பிச்சிட்டியா? ஆமாம் என சொல்லியவள், யாரடி நீ, எனக்கு நீ போட்டியா, போடி வெளியே வெக்கங்கட்டவளே என சத்தமாக சொல்ல, மகதியோ, என்ன இப்படி திட்டுற, நீ தானே திட்ட சொன்ன, அதுக்கு நீ இப்படியா, கொஞ்சம் சாப்பிட்டா திட்டுடி, இப்படி திட்டினாதான் வெளியே இருக்கிறவங்க நம்புவாங்க, பேசாம இரு என அதட்டி விட்டு அவளை பிடித்து இழுத்து கொண்டு அறையை விட்டு வெளியேற வீரசிங்கம், மங்களம், வேங்கையன் மூவரும் அதிர்ச்சியுடன் பார்த்தார்கள். எவ்வளோ சொல்லியும் என் பேச்சை மதிக்காம இங்கே தான் இருப்பேன்னு சொல்லுவ, அவ்வளோ திமிராடி உனக்கு என திட்ட, உடனே மகதியோ, அக்கா என்னை விரட்டாதீங்க அக்கா, எப்படி இருந்தாலும் நீங்கள் இங்கேருந்து போக தானே போகிறீங்க, அப்புறம் நான் இங்கே இருந்தால் உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தது அக்கா என சொல்ல, வேங்கையனோ மகதியின் நடிப்பை கண்டு உள்ளுக்குள் சிரித்து கொண்டிருந்தான். மங்களமோ நடப்பது உண்மை என்றே நினைத்து விட்டார். வீரசிங்கம் கூட அதிர்ந்து போனார். சின்ன மருமகளா, சின்ன மருமகள், எங்கிருந்தோ வந்து உரிமை பாராட்டுறியா? நான் இங்கே இருக்கேன், இல்லை போகிறேன், அதுக்காக உன்னை இங்கே நான் தங்க விட மாட்டேன் அக்கா, என்னை விரட்டாதீங்க அக்கா, என் மேலே இரக்கம் காட்டுங்க அக்கா என அவள் அலற, அதற்குள் வாசலிடம் வந்து விட்டார்கள் இருவரும். சட்டன வீரசிங்கம் தடுத்தார். ஜானகி, என்ன செய்கிற நீ என கேட்க அவளோ அதிர்ந்தாள். மகதியோ, பயப்படாத, நான் இருக்கேன், துணிஞ்சு பேசு, இல்லைனா உன்னால் இந்த வீட்டை விட்டு போக முடியாது என மெதுவாக அவளுக்கு மட்டும் கேட்கும்படி சொல்ல, உடனே ஜானகியும் தனது பயத்தை விடுத்து திரும்பி வீரசிங்கத்தை பார்த்து, பார்த்தா தெரியலையா, எங்கிருந்தோ வந்தவளை விரட்டுறேன் என சொல்ல, மங்களமும், அவளை விரட்ட நீ யாரு, அவளை நான் கூட்டிட்டு வந்தேன், விடு அவளை என சொல்ல, முடியாது, என்னையும் தான் நீங்கள் கூட்டிட்டு வந்தீங்க, மறந்துட்டீங்களா, நான் இன்னும் இங்கே தானே இருக்கேன் அத்தை என்றான். நீ இருந்து என்ன பிரயோஜனம், எங்கள் வீட்டுக்கு வந்த சின்ன மருமகளை அனுப்புகிற உரிமையை யார் உனக்கு தந்தது, விடு அவளை, இல்லை விபரீதமாயிடும் என்று கூற, ஓ, இன்னைக்கு வந்தவளுக்காக என்னையை மிரட்டுறீங்களா? ஆமாண்டி, அவளை விட போறியா இல்லையா என கேட்க, ஜானகியோ, முடியாது, ஒரு உரையில் ஒரு கத்தி தான் இருக்கணும், நான் போன பின்னாடி ஒன்று என்ன 9 மருமகளை கூட்டிட்டு வந்து வச்சுக்கோங்க, எனக்கு கவலை இல்லை என்றாள். அவள் இங்கே தான் இருப்பாள் என மங்களம் சொல்ல, அவள் இங்கே இருந்தா நான் இங்கிருந்து போயிடுவேன், பரவாயில்லையா, போறதா இருந்தா போ என மங்களம் சட்டென சொல்ல, ஜானகியின் முகம் பிரகாசமானது. ஆனால் அதற்குள் வீரசிங்கம் குறுக்கிட்டார். அப்படியெல்லாம் விட முடியாது, நீ இங்கே தான் இருக்கணும், இதுதான் உன்னோட வீடு, நீ மட்டும்தான் என் வீட்டு மருமகள் என சொல்ல, ஜானகி சோர்ந்து போனாள். அதை கேட்ட மங்களமும் தன் மகனிடம், என்ன வேங்கையா வேடிக்கை பார்க்கிற, நான் என்ன சொன்னேன் உனக்கு, மறந்துட்டியா, சின்ன மருமகள் கண்ணில் துளி கண்ணீர் வந்தால் உன்னை தொலைச்சிடுவேன் பாரு, எப்படி அலறா பாரு, நம்மளை நம்பி வந்தவளை இப்படியா அள வச்சு வேடிக்கை பார்க்கறது, அவளை கூட்டிக்கிட்டு ஒரு ரூமுக்கு போ என சொல்ல, அவனோ மகதியிடம் செல்ல, ஜானகியோ, இது என்ன கூத்தா இருக்கு, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு பொண்ணும் பையனும் ஒரே ரூமில் இருக்கலாமா என கேட்க, அதற்கு மங்களமோ, என் பையன் மேலே எனக்கு பூரண நம்பிக்கை இருக்குது, அவனை நம்பலாம், ஆனால் உன்னை நம்ப முடியாது, கல்யாணத்துக்கு முன்னாடி மூர்த்தி பின்னாடியே சுத்தினியே, நீ என்னென்ன செய்தியோ என்று சொல்ல, தப்பா பேசாதீங்க அத்தை என்றான் ஜானு. நீ பேசுனா தப்பு இல்லை, நான் பேசுனா தப்பா, முதல்ல அவளை விடு என்று மங்களம் சொல்ல, முடியாது அத்தை என சொல்ல, மங்களம் தன் மகனை பார்த்து வேங்க என கர்ஜிக்க, உடனே அவள் செயல்பட தொடங்கினான். வீரசிங்கமோ, வேங்கை நில்லு, ஜானகி சொல்றது தான் சரி, இந்த சின்ன மருமகள் நம்ம வீட்டுக்கு வேணாம், அவளை விரட்டிட்டு வா என சொல்ல தயங்கி நின்றான் வேங்கையன். மங்களமோ, என்னடா தயங்குற, அவளை கூட்டிட்டு ஒரு ரூமுக்கு போ என சொல்ல திகைத்தான் வேங்கையன். தாய் ஒரு கட்டளை இட்டார்,
அதை நிறைவேற்றுவதா அல்லது தந்தை சொன்னதை செய்வதா என திகைத்தவன் மகதியை பார்க்க அவளோ கண்களால் சைகை செய்து வா என அழைக்க வேங்கையன் ஒரு நொடி கண்கள் மூடி திறந்து தாய் சொன்னதை செய்ய எண்ணி நேராக மகதியிடம் சென்று அவளின் கையை பற்ற ஜானகியோ முறைக்க அதை பற்றி கண்டுகொள்ளாமல் மகதியை அழைத்து கொண்டு அவன் அறை நோக்கி நடக்க முன்னால் வந்து கோபத்துடன் நின்ற வீரசிங்கமோ என்னை தாண்டி உன்னால் உள்ள போக முடியுமா என கர்ஜிக்க வேங்கையன் திரும்பி தன் தாயை பார்த்தான். அவரோ தைரியமா நீ உள்ள போ, நான் இருக்கேன் உனக்கு என சொல்ல அதில் அவனும் தைரியத்தை வரவழைத்து கொண்டு மகதியை அழைத்து கொண்டு அறைக்குள் செல்ல வீரசிங்கம் அதிர்ந்து போனார். தன் மகன் தன் பேச்சை மதிக்கவில்லையே என்ற கவலையில் ஒரு இடமாக அமர்ந்துவிட மங்களமோ நிம்மதி பெருமூச்சு விட்டு சமைக்கச் சென்றார். ஜானகியோ எப்படியோ நாம் அருமையாக நடித்து விட்டோம், அனைவருக்கும் நம் மேல சந்தேகம் வரல என நினைத்து மகிழ்ச்சியுடன் தன் அறைக்குள் சென்றார். வேங்கையனோ மகதியை தன் அறைக்குள் அழைத்து வந்துவிட்டு அவளிடம் ஜானகியே இப்படி நடந்துக்கிறா என்று கேட்டான். அவளுக்கு நான் டிராமா செய்கிறேன்னு தெரியாது, நிஜமாவே அவளுக்கு சக்காலத்தியா நான் வந்துட்டேன்னு நினைச்சு இப்படி நடந்துக்கிறா என சொல்ல அவன் முகமோ மத்தாப்பூவாய் மலர்ந்தது. எனக்கு தெரியும் அவள் மனசுல ஏதோ ஒரு இடத்துல நான் இருக்கேன் என சொல்ல மகதி நொந்து போனார். ரொம்ப ஆசை வைக்காதீங்க, நடந்த சின்ன விஷயத்தை வச்சு அவளை நீங்க நம்பிடாதீங்க, எப்போ வேணும்னாலும் அவள் மனசு மாறிடுவா என்றாள் மகதி. சரி சரி, இப்போ நான் என்ன செய்யறது என்றான். என்ன காதலிங்க என்றாள் புன்னகையோடு. எது என அலறினாள். காதலிக்கிற மாதிரி நடிக்க சொன்னேன். ஓ அப்படியா, ஆனால் எனக்கு காதலிக்க தெரியாதே. தெரியாமத்தான் ஜானகியை விரும்பினீங்களா? ஜானகி என் முறை பொண்ணு, சின்ன பிள்ளையில இருந்து அவள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவளோட வாழணும்னு நான் ஆசைப்பட்டேன் என்றான். அப்போ நீங்க அவளை காதலிக்கலையா? காதல்னான்னு தெரியல, என்ன குழப்புறீங்க? நிஜமாவே தெரியல, அவள் என் உசுறு, அவ்வளவுதான். இதுக்கு பேரு காதல்னா அப்ப நான் ஜானகியை காதலிக்கிறேன் என சொல்ல மகதியின் இதயத்தில் சுருக்கென்று ஒரு வலி வந்தது. அதில் அவள் சட்டென தன் கையால் தன் நெஞ்சை பிடித்து கொள்ள அதை கண்டு பதறினான் வேங்கை. என்னாச்சு என்றான். ஒன்றும் இல்லை, நீங்க சொன்னதை கேட்டு என்னோட மனசு உடஞ்சு போயிடுச்சு என்றான். என்னது என இவன் கேட்க, சும்மா சொன்னேன், நீங்க காதலிச்சா போதுமா, அவ உங்களை காதலிக்க வேணாமா? வேணும் தான், ஆனால் அவள் மூர்த்தியை தானே காதலிக்கிறா என்றான் வேங்கை. அதுக்கு பேரு வெறும் ஈர்ப்பு தான், காதல் கிடையாது என இவள் கூற, அப்படியா? அப்படித்தான், கூடிய சீக்கிரம் ஜானு உங்களை காதலிப்பா. எப்படி? அதுக்குத்தானே நான் இங்கே வந்திருக்கேன். ஜானு மூர்த்தியை விட்டுட்டு உங்களை தேடி வருவா, அதுவும் காதலோட. அப்படி மட்டும் ஒன்று நடந்தா நீ என்ன கேட்டாலும் நான் தருவேன் என சொல்ல அவளோ மென்மையாக சிரித்து விட்டு, நான் எதையும் எதிர்பார்த்து இங்கு வரலை, என் தோழி சந்தோஷமா இருக்கணும், அதுக்காக வந்தேன். அப்படியே நான் கேட்டாலும் உங்களால் நான் கேட்டதை தர முடியாது என்று சொல்ல, கண்டிப்பாக தருவேன், அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, போராடி உனக்கு தருவேன், என்னை நம்பு என்றான். எதுக்கு தேவையில்லாமல் பேசிக்கிட்டு விடுங்க என்றான். அட நம்பளையா, உன் மேலே சத்தியம் செய்கிறேன், நீ என்ன கேட்டாலும் நான் தருவேன் என சொல்லி அவளின் தலைமேல் சத்தியம் வைக்க உள்ளம் குளிர்ந்தாள் மகதி. அதே நேரம் மங்களம் அங்கு வந்தார். இருவரின் நெருக்கத்தை தவறாக புரிந்து கொண்டு நான் எதையும் பார்க்கல என சொல்ல இவ்விருவரும் அதிர்ந்து விலகி நின்றார்கள். அம்மா வாமா, உள்ள வாமா என அழைக்க மங்களமும் அவர்களிடம் வந்து நின்று மகதியை பார்த்து சின்ன மருமகளே என அன்பாக அழைக்க அவளோ சொல்லுங்க அத்தை என்றாள் பாசமாக. உனக்கு என்ன வேணுமானாலும் கேளு, நான் செய்கிறேன் என்றாள். கண்டிப்பாக கேட்குறேன் அத்தை என்றாள் மகதி. என் புருஷனை நினச்சி பயந்து இங்கிருந்து போயிடாத, அவர் கொஞ்சம் கரடு முரடா இருந்தாலும் மனசு இளமம் பஞ்சு போல மென்மையாக இருக்கும், நீ பழகிப்பாரு, உனக்கே வித்தியாசம் தெரியும். சரிங்கத்த, ஜானகி உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டது நினச்சி நீ வருத்தப்படுறியா? சேச்ச அதெல்லாம் இல்லை அத்தை, அவங்க செய்தது நியாயம்தானே. எது நியாயம்? இதுவா? இங்கே இருந்து என் மகனோட வாழ்கிறத விட்டுட்டு தேடி வந்த உன்னை போய் விரட்ட பார்க்கிறாளே மனுஷியா அவள்? ஐயோ அத்தை, அப்படி பேசாதீங்க அத்தை, பாவம் அத்தை, அவங்க மேலே தப்பே இல்லை. காதலிச்சது இன்னொருத்தரை, கல்யாணம் செய்துக்கிட்டது இவரை, எப்படி மனசில் வேற ஒருத்தரை வச்சுக்கிட்டு இவரோட பொய்யான வாழ்க்கையை வாழ முடியும் சொல்லுங்க என சொல்ல மங்களம் நீண்ட பெருமூச்சு விட்டு, சின்ன மருமகளே,
ஒன்று சொன்னால் நீ தப்பாக நினைக்கக்கூடாது. சொல்லுங்க அத்தை, ஜானகிக்கு மூர்த்தி ஏத்தவன் இல்லைம்மா என சொல்ல அவள் மென்மையாக சிரித்து, எனக்கு தெரியும் அத்தை என்றாள் மகதி. சரி விடு. ஆமாம், உன் அப்பா அம்மா யாரு, எங்கே இருக்காங்க, உன்னை எப்படி அவங்க இங்கே அனுப்பி வச்சாங்க என கேட்க மகதி குழம்பி வேங்கையனை பார்க்க அவனோ திருதிருவென விழித்தான். அதில் ஓரளவு புரிந்து கொண்ட மகதியும், அதுவா அத்தை, என் ஊர் திருச்சி, என் அப்பா அம்மா அங்கே தான் இருக்காங்க. என் அப்பா பள்ளி வாத்தியார், அம்மா உங்களை போல ஹவுஸ் ஒய்ஃப். சரி, உனக்கு குபேரன் குடும்பத்தை எப்படி தெரியும்? அதுவா, குபேரனோட பொண்ணு ஜானகி எனக்கு அமைஞ்ச வரனை கெடுத்து விட்டா. வரனா? ஆமாம், மூர்த்தியை எனக்காக பார்த்தாங்க, அதை ஜானகி கெடுத்துட்டா. அதுக்கு பிராயச்சித்தமாக குபேரன் அங்கு என் வீட்டுக்கு வந்து என் அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டு என்னை இங்கே கூட்டிட்டு வந்தார். வேங்கையன் போல ஒரு நல்லவனை எங்கே தேடினாலும் கிடைக்காது. என் பொண்ணுக்குத்தான் கொடுத்து வைக்கலை, உங்கள் பொண்ணுக்காவது கொடுத்து வச்சிருக்கு போல என என்னை நம்பி அனுப்பி வைங்க. ஒரு மாதத்தில் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். ஜானகியும் எங்கள் வீட்டுக்கு வந்த பின்னாடி தடல் போடலாம். உங்கள் பொண்ணுக்கும் வேங்கையனுக்கும் கல்யாணம் செய்து வைக்க வேண்டியது என்னோட கடமை. அப்படி இப்படின்னு பேசி ஒரு வழியாக எங்கள் அப்பா மனசை சம்மதிக்க வச்சு என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தார் அத்தை என ஒரு பொய்யான கதையை விட மங்களம் அதை அப்படியே நம்பினார். வேங்கையனும், பா, நம்புற மாதிரி எப்படி பேசுகிறா பாரு, எது எப்படியோ அம்மா நம்பிட்டாங்க, அதுபோதும் எனக்கு என மனதில் நினைத்து கொண்டார். மங்களமோ மகதியிடம், சின்ன மருமகளே, நீ கவலையே படாத, நீ இந்த வீட்டுக்கு வந்தது நாங்கள் செய்த பாக்கியம், உன்னை உள்ளங்கையில் வச்சு தாங்குறோம் என சொல்ல மகதியும், ஜானகியை கூட இதே போல உள்ளங்கையில் வச்சு தாங்கி இருக்கலாமே என கேட்க, அவளை தாங்காமலா இருந்தோம், மகாராணி போல அவளை பார்த்துக்கிட்டோம். ஆனால் அவளுக்கு அதெல்லாம் எங்கே தெரியுது? தூங்குறவங்களை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எப்படி எழுப்புறது? நாங்கள் என்னதான் அவளை கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கிட்டாலும் அவளுக்கு எங்கள் அன்பு பாசம் பிடிக்கலையே, என்ன செய்கிறது என வருந்த, அத்தை, என்ன அத்தை, இதுக்காக வருந்தலாமா? நான் கேட்டது தப்பு தான், மன்னிச்சிடுங்க அத்தை என கை கூப்பி மன்னிப்பு கேட்க, மங்களமும், நீ ஏமா மன்னிப்பு கேட்குற, விடு விடு, நான் ஒன்றும் வருத்தப்படலை. சரி, சமையல் நடந்துக்கிட்டு இருக்கு, இன்னும் 1 மணி நேரம் ஆகும், அது வரைக்கும் பசியோடு நீ இருக்கக்கூடாதுல, அதான் உனக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்க வந்தேன் என்றார். அன்பா நீங்கள் விஷத்தை கொடுத்தா கூட நான் மகிழ்ச்சியோடு சாப்பிடுவேன் அத்தை என்றாள் மகதி. அதை கேட்டு பூரித்து போன மங்களமோ, இருமா, நான் உனக்கு கேசரி செஞ்சு கொண்டு வரேன் என சொல்லிவிட்டு அங்கிருந்து அவர் சென்றதும் வேங்கையனும் கலகலவென சிரித்து விட்டார். அவனின் சிரிப்பை கூட ரசித்தார் மகதி. எதுக்கு இந்த சிரிப்பு? ரொம்ப நல்லா நடிக்கிற, உன் நடிப்பை அப்படியே அம்மா நம்புகிறாங்க பாரு, அதை பார்த்து சிரிப்பாக வருது என்றான். எல்லா நேரத்துலையும் நடித்தா அது நடிப்பு போல தெரியும், சில சமயம் உண்மையாக நடந்துக்கிட்டாதான் வித்தியாசம் தெரியாது. அப்படியா? அப்போ நீ இவ்வளோ நேரம் நடந்துக்கிட்டதில் எது நடிப்பு எது உண்மை என கேட்க அவளோ மென்மையாக சிரித்து விட்டு, உங்களை போல ஒரு வெள்ளேந்தியான மனுஷனை நான் பார்த்ததில்லை, எந்த பொண்ணுக்கும் உங்களை பிடிச்சு போயிடும் என்றாள் மகதி. நீ தான் சொல்லிக்கணும், ஜானகிக்கே என்னை பிடிக்கலையே, அவள் மூர்த்தியை நினைச்சதானே உங்களை பிடிக்கலைன்னு சொன்னா. ஒருவேளை மூர்த்தி அவள் வாழ்க்கையை விட்டு போயிட்டா அப்போ அவளோட கவனம் உங்கள் பக்கம் திரும்பும். அதுக்கு என்ன செய்கிறது? உங்களால் முடிஞ்சா மூர்த்தியை இந்த வீட்டில் 1 மாதத்துக்கு தங்க வைக்க முடியுமா என்று மகதி கேட்க, இங்கேயா? எதுக்கு? சொல்கிறேன், உங்களுக்கும் மூர்த்திக்கும் நடுவில் இருக்கிற வித்தியாசத்தை அவளுக்கு புரிய வைக்கிறேன். அப்போ அவனை விட நீங்கள் தான் பெஸ்ட்டுன்னு தெரிஞ்சால் ஜானகி மனசு மாறிடுவா என்றாள் மகதி. அப்படியா? இதுவும் நல்லா தான் இருக்குது, ஆனால் மூர்த்தியை எப்படி இங்கே வரவழைக்கிறது? உங்களுக்கு ஜானகி வேணுமா வேணாமா? வேணும் வேணும் என்றான் அவசரமாக. அவனின் ஆர்வத்தை கண்டு ஒரு நொடி திகைத்தாலும் மறுநொடியே அவள் ஆயாசப்பட்டான். அப்போது அவளுக்காக நீங்கள் மூர்த்தியை கூட்டிட்டு வரணும் என சொல்ல, நான் முயற்சி செய்கிறேன் என்றான். முடிஞ்சா அவனோட அப்பா அம்மாவையும் சேர்த்து கூட்டிட்டு வந்துடுங்க என்றான். அவங்க எதுக்கு இங்கே? ஜானகி இந்த வீட்டில் எப்படி நடந்துக்கிறாள்னு மூர்த்தியோட பெத்தவங்க பார்க்கணும். அவளோட நடவடிக்கையை பார்த்து அவங்களுக்கு பிடிக்காமல் போயிடுச்சுன்னா தன்னால் அவங்க தன் பையனை மனசை மாற்றி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இல்லைன்னா ஜானகி தான் வேணும்னு அவங்க நினைக்கலாம் இல்லையா? முதல்ல அவங்க மனசுல இருந்து ஜானகியை தூக்கணும்.
பெத்தவங்க சலவை செஞ்சு பேசினா மகன் மாறிட போகிறான். ஜானகியை ஏற்றுக்க மாட்டேன்னு மூர்த்தி உறுதியாக நின்று பேசினா ஜானகியும் மனசு மாறிடுவா என்றார். மூர்த்தி கிடைக்காம போய் அதனால் ஜானகி மனசு உடஞ்சி தப்பாக ஏதாவது செய்துக்கிட்டா என்ன செய்யறது? தப்பானா தற்கொலை போலவா? ஆமாம், எனக்கு பயமாக இருக்குது. பயமே வேணாம், நான் அவளோட தோழி. அவளை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அவளோட குணம் எப்படின்னு பெற்றவங்களை விட நான் சரியாக சொல்வேன். அவள் எந்த நேரம் எப்படி பேசுவா, எப்படி நடந்துக்குவான்னு எனக்கு அத்துப்படி. அவளை சுலபமாக மாற்றிடலாம். நீங்கள் நினைக்கிற மாதிரி அவள் தற்கொலை எல்லாம் செய்துக்க மாட்டான். மூர்த்தி அவளை ஏமாத்தினா அவளுக்கு கோபம் வருமே தவிர தப்பான முடிவு எடுக்க மாட்டான், நம்புங்க என மகதி சொன்னார். நீ சொன்னால் சரியாக தான் இருக்கும். சரி, நான் போய் மூர்த்தி வீட்டில் பேசுகிறேன். என்ன பேச போகிறீங்க? அதான் நீ சொன்ன மாதிரி அவங்கள இந்த வீட்டில் தங்க வைக்கிற பற்றி என்றான். ஆமாம், நீங்கள் கூப்பிட்டதும் ஏதோ வர்றேன்னு வந்துடுவாங்களா என்ன? பின்ன எப்படி அவங்கள கூப்பிடுறது? இங்கே நடக்கிற நாடகம் அவங்களுக்கு என்றைக்குமே தெரியக்கூடாது. தெரிஞ்சால் மொத்த திட்டமும் பாழாயிடும். சரி, நான் யாருக்கிட்டையும் சொல்லலை. இப்போதைக்கு எனக்கு அப்புறம் ஜானகியோட அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா போதும் என்றான். சரி, அப்போ ஒன்று செய்யுங்க. மூர்த்தியோட அப்பா அம்மா கிட்ட நான் சொல்கிறத சொல்லுங்க. என்ன சொல்லணும்? ஜானகி என் வாழ்க்கையில் இல்லைன்னு நான் முடிவு எடுத்து எனக்குன்னு ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்காக என் அம்மா எனக்காக ஒரு பொண்ணை பார்த்து கூட்டிகிட்டு வந்து என் வீட்டில் தங்க வச்சுருக்காங்க. ஆனால் ஜானகி புதுசாக வந்த சின்ன மருமகளை விரட்ட நினைக்கிறான். நீங்கள் தான் என் வாழ்க்கையை காப்பாற்றணும். உங்களைத்தான் நான் மலை போல் நம்பி இருக்கேன். என் அப்பாவும் என்னை கைவிட்டுட்டாரு. என் அம்மா மட்டும்தான் எனக்கு துணையாக இருக்காங்க. என் சார்பாக நீங்கள் வந்து தங்கி எனக்கு ஆதரவு தரணும். அப்போ தான் என்னால் புது வாழ்க்கையை ஆரம்பிக்க முடியும். கோர்ட்டு முடிவு எனக்கு தேவையில்லை. எப்போ ஜானகி என்ன வேணான்னு சொல்லிட்டாலோ அப்போவே நானும் அவளை வேண்டாம்னு விட்டுட்டேன். ஆனால் எங்கள் அப்பா என்னையும் ஜானகியும் பிரிந்து வாழ விட மாட்டார் போல இருக்குது. நீங்கள் தான் எனக்கு ஆதரவு தரணும். எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கை கூப்பி கெஞ்சுங்க. அப்படியே உண்மை மாதிரியே நடிக்கணும். ஒரு இடத்துல கூட அவங்களுக்கு சந்தேகமே வரக்கூடாது, சரியா என்று சொன்னான். சரி, நீ எப்படி சொல்றியோ அப்படியே செய்கிறேன். ஆனால் எனக்காக அவங்க வருவாங்களா என்றான். கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா இதில் மூர்த்தியும் ஒரு அங்கமாக இருக்காப்புல. நாளைக்கே வேங்கிய வாழ்க்கை நாசமாக போனதுக்கு மூர்த்தியும் காரணம்னு ஒரு அவப்பெயர் அவங்களுக்கு வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு உதவ வருவாங்க. அப்போ ஜானகி அதை அப்புறம் பார்த்துக்கலாம் விடுங்க. சரி, வந்ததுலேருந்து உங்கள் பிரச்சனையை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கோமே, ஒரு பேச்சுக்கு என்னை பற்றி தெரிஞ்சுக்க உங்களுக்கு ஆர்வம் இல்லையா என கேட்க, அவனோ என்ன இருக்குது உன்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு? கொஞ்ச நாள் நீங்கள் நடிக்க போகிற, ஜானகி என் வாழ்க்கையில் வந்ததும் நீ கிளம்பி போயிடுவ, அவ்வளவுதானே என்றான். ஆமாம், அவ்வளவுதான் என்றால் சலிப்பாக. சரி, நீ களைப்பாக இருப்ப, கொஞ்ச நேரம் ஓய்விடு. சரி, நான் அப்புறம் மூர்த்தி விஷயம் வேற யாருக்கும் சொல்லிடாதீங்க என்றான். அம்மா கிட்ட கூட சொல்லக்கூடாதா? ஐயோ வேணாம், அவங்களுக்கு தெரிஞ்சா காரியமே கெட்டிடும். அமைதியாக இருங்க. சரி, நான் எச்சரிக்கையாக இருக்கேன் என சொல்லிவிட்டு அவன் அறையை விட்டு வெளியேறி சென்றுவிட மகதியோ களைப்புடன் படுக்கையில் படுத்தான். ஒரு புறம் வேங்கையின் மீது அவளுக்கு இருந்த காதல், இன்னொரு புறம் ஜானகியின் வாழ்க்கை. இவ்விரண்டில் எது முக்கியம் என அவளை கேள்வி கேட்டு குழம்பி தவிக்க அந்நேரம் வந்தாள் ஜானகி. மகதி, ஏய் என்னடி தூங்குற, எழுடி என எழுப்பிவிட அவளும் நன்றாக தூங்கி எழுவது போல பாசாங்கு செய்து கொட்டாவி விட்டபடியே என்னடி என இழுக்க, என்னடி நீ பாட்டுக்கு தூங்குற, வேற என்னடி செய்ய சொல்ற, ஒரே களைப்பா இருக்கு. அது சரி, நீ இங்க வந்தது எதுக்கு? வந்த வேலையை ஆரம்பிக்காம இப்படியே இருந்தா எப்படியா என்றாள் ஜானு. ஏற்கனவே வேலையை தொடங்கிட்டேன் ஜானு. அப்படியா? என்ன வேலை? என்ன எப்படி உன் அப்பா அம்மா இங்கே கொண்டு வந்து இறக்கினாங்களோ அதே போல் உன் மூர்த்தி மாமா குடும்பத்தையும் இங்கே இறக்க வேண்டிய வேலையை வேங்கையங்கிட்ட கொடுத்துருக்கேன். என்னது, மூர்த்தி மாமாவை இங்கே வரவழைக்க போறியா? எதுக்குடி? எல்லாம் காரணமாகத்தான். மூர்த்திக்கும் வேங்கையனுக்கும் நடுவில் இருக்க வித்தியாசத்தை வெளிக்கொண்டு வரணும். அப்போ தான் எல்லாரும் ஜானகிக்கு மூர்த்தி ஏற்றவன்னு நம்புவாங்க. இதுவும் நல்ல யோசனை தான். ஆனால் இதுக்கு எப்படி வேங்கையை சம்மதிச்சாரு? அவர் எங்கே சம்மதிச்சாரு? ஊன்னு கத்துனாரு. நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு ஜானகி வேணும்னா இதை நீங்கள் செய்தாகணும். மூர்த்தியை விட நீங்கள் தான் வசந்தவரு நிரூபிச்சுட்டா ஜானகி உங்களை ஏற்றுக்குவாள்னு ஒரு பேச்சுக்கு சொன்னேன். உடனே மூர்த்தியை பார்க்க கிளம்பி போயிட்டாருடி. உன் மேலே அவருக்கு அவ்வளோ காதலாவது கத்திரிக்காவது வரட்டும். என் மூர்த்தி மாமா
அவர் ரேஞ்சு வேற. அவருக்கு கால் தூச கூட வரமாட்டாப்புல இந்த வேங்கியன். என்னவோ வேங்கியன் தான் ஒசந்தவன், அவன் கிடைச்சது நான் செஞ்ச பாக்கியம், அவன் இல்லைன்னா என்னால் வாழ முடியாது அப்படி இப்படின்னு அளந்தாங்களே. மூர்த்தி மாமாவுக்கும் வேங்கியனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிட்டாதான் பேசினவங்க வாயை மூடுவாங்க. அப்புறம் என்ன சொல்லுவாங்க, ஐயோ பாவம் ஜானகி, நாம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவள் வாழ்க்கையை அழிச்சிட்டோம், அதனால் நாமளே ஜானகியை மூர்த்தியோட சேர்த்து வைக்கலாம்னு முடிவு எடுப்பாங்க. எது எப்படியோ 6 மாதம் வரைக்கும் காத்திருக்காம சீக்கிரமாகவே நான் என் மாமா கையை பிடிச்சா அதுவே போதும் எனக்கு என சந்தோஷமாக சொல்ல, மகதியும் நீண்ட பெருமூச்சு விட்டு, ஆளுக்கு ஒரு ஆசை வச்சுருக்கோம், யாரோட ஆசை நிறைவேறுதுன்னு பார்க்கலாம் என்றான். கண்டிப்பாக என்னோட ஆசை தான் நிறைவேறும். வாழ்த்துக்கள் ஜானு. உனக்கும் வாழ்த்துக்கள் மகதி. தேங்க்ஸ் என்றார். சரி, நாம் பேசுகிறத யாராவது பார்த்தா சந்தேகம் வந்துடும், நான் கிளம்புறேன் என சொல்லிவிட்டு ஜானகி சென்றுவிட மகதிக்கு மனதை பாரமாகி போனது. தெரிஞ்சே பாதி கிணற்றை தாண்டி விட்டேன், மீதி கிணறை எப்படி தாண்ட போறேன்னு தெரியல என புலம்பிக் கொண்டே படுக்கையில் படுத்து ஓய்வல் எடுக்கலானான். மறுபக்கம் வேங்கையனும் மூர்த்தி வீட்டிற்கு சென்று அவனது தாய் தந்தையிடம் மகதி சொன்னது போலவே வசனங்களை பேசி அவர்களை கரைய வைத்து விட்டான். அவர்களும் வேங்கையன் வீட்டிற்கு வர சம்மதித்தார்கள். தாமதிக்காமல் அவர்களை அழைத்து கொண்டு வீடு வந்து சேர்ந்தான் வேங்கையன். மூர்த்திக்கு அவனது தந்தையே தகவல் சொல்லி வேங்கையன் வீட்டிற்கு அழைத்தார். மூர்த்திக்கு நடப்பது ஒன்றுமே விளங்கவில்லை. ஆயினும் தாய் தந்தையை பகைத்து கொள்ளும் அளவு தைரியசாலி இல்லை என்பதால் வேலை முடிந்ததும் வருவதாக கூறிவிட இவர்கள் மட்டும் வேங்கையின் வீட்டிற்கு வந்து சேர்ந்தார்கள். இவர்களின் வரவை அறியாத வீரசிங்கமும் மங்களமும் அதிர்ந்தார்கள். ஜானகியோ குதூகலமானார். மகதியோ தன் நடிப்பை தொடங்கினார். அத்தை, யார் இவங்க என மங்களத்திடம் கேட்டால் மகதி. மங்களத்திற்கு தர்ம சங்கடமாகி போனது. மூர்த்தியின் பெற்றோரோ தடாலடியாக உள்ளே நுழைய வீரசிங்கம் தடுத்தார். என்ன ஒரு தகவல் கூட சொல்லாமல் திடுதிப்புன்னு வீட்டுக்கு வந்திருக்கீங்க, என்ன விஷயம் என கேட்க, அதற்கு மூர்த்தியின் தந்தை செல்வமோ, சொந்தக்காரங்க வீட்டுக்கு வர்றது கூட தகவல் சொல்லணுமாக்கும். அப்படி இல்லை, திடீர்னு வந்தீங்களே, என்ன ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டேன். பிரச்சனையா? எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உங்கள் வீட்டில் புதுசாக விருந்தாளி வந்திருக்காங்களாமே, அதான் ஒரு எட்டு பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் என சொல்லியவர் மகதியை ஏற இறங்க பார்க்க, அதை கண்ட வீரசிங்கமும் மகதியிடம், ஏய் பெண்ணே, எதுக்கு வெளியே வந்து நிற்கிற, போ உள்ளே என விரட்ட, அவ்வளோ பயப்படுவது போல நடுங்க மங்களம் உடனே பேசினார். எதுக்கு அவளை பயமுறுத்துறீங்க, அவள் ஏன் உள்ளே போகணும், அவள் இந்த வீட்டு சின்ன மருமகள் என சொல்ல, செல்வமும் என்னது சின்ன மருமகளா, அது எந்த உறவு முறையில்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டார். அது இருக்கட்டும், நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க அதை சொல்லுங்க முதல்ல என வீரசிங்கம் கேட்க, அதற்கு மூர்த்தியின் தந்தை செல்வமும், நாங்கள் வேங்கையனுக்காக வந்திருக்கோம், அவனுக்கு ஒரு கெடுதல் நடக்குது, அது தெரிஞ்சும் சும்மா நின்று வேடிக்கை பார்க்க நாங்கள் என்ன வெளியாளுங்களா, சொந்தக்காரங்க, நாளைக்கே யாராவது எங்களை தப்பாக பேசிடக்கூடாதுல, அதான் என்ன ஏதுன்னு பார்க்க வந்தோம். இங்கே வந்த பின்னாடி பிரச்சனை ரொம்ப பெருசால தெரியுது. ஆமாம், இந்த பொண்ணு யாரு, எதுக்காக இங்கே வந்திருக்கா என கேட்க, வீரசிங்கமும் இதெல்லாம் குபேரனோட வேலை, தன் பொண்ணை சரியாக ஆக்கிறத விட்டுட்டு வேற வீட்டு பொண்ணை கூட்டிட்டு இங்கே வந்து இங்கே விட்டுருக்காப்புல என்றான். எதுக்கு இப்படி செய்யணும், அந்த ஆளுக்கு என்ன புத்திக்கிட்டு போச்சாமா, குத்துக்கல்லு போல ஜானகி இருக்கிறப்ப இன்னொரு பொண்ணை எதுக்குங்கிறேன், அதே தான் நானும் சொன்னேன், யார் என் பேச்சை கேட்குறா என வீரசிங்கம் சொல்ல, மங்களமோ இதில் என்ன தப்பு இருக்குது, ஜானகி எப்போ வேணும்னாலும் பெட்டியை தூக்கிக்கிட்டு மூர்த்தின்னு போயிட்டா என் புள்ள தனி மரமாக ஆயிடுவானே, அவனோட வாழ்க்கை சூனியமாயிடுமே, அதை எப்படி பெத்தவளா நான் பார்க்கறது, அதுக்குத்தான் ஜானகியை விட உசந்த ஒருத்தியை நான் பார்த்து வச்சுட்டேன், இவள் தான் எங்கள் வீட்டு சின்ன மருமகள். ஜானகி இங்கேருந்து போனதும் என் பிள்ளைக்கும் இவளுக்கும் தான் கல்யாணம், அன்னைக்கு வந்து கல்யாண விருந்து சாப்பிடுங்க, இப்போ கிளம்புங்க என சொல்ல, அவ்வளவுதான். செல்வம் வாய்ச்சண்டையில் இறங்கினார். அவருக்கு நிகராக மங்களமும் பேச வீரசிங்கமும் தன் மனைவியை அடக்க முயன்று தோற்க, வேங்கியனோ மூர்த்தி குடும்பத்திற்கு ஆதரவாக நிற்க, மகதியோ மங்களத்திற்கு துணையாக நிற்க ஜானகி பார்த்தார். தானும் ஏதாவது செய்ய வேண்டுமே என நினைத்து காலியாக இருந்த வீரசிங்கத்திடம் வந்து அவருக்கு துணையாக பேச என அந்த இடமே கலையபரமானது. வாய் வலிக்க பேசி முடித்து ஓய்ந்தார்கள் அனைவரும். அதில் மூர்த்தியின் பெற்றோரோ அங்கிருந்து நகரவில்லை. பார்க்கிறேன், இது எவ்வளவு தூரம் போகுதுன்னு. ஜானகி தான் இந்த வீட்டு மருமகள், அவளையும் வேங்கியேன்னு ஒன்றா சேர்த்த பின்னாடி தான் நாங்கள் இந்த வீட்டை விட்டு போவோம், அது வரைக்கும் நாங்கள் இங்கே தான் இருப்போம் என சொல்லியவர் தன் மனைவியை அழைத்து கொண்டு ஒரு அறைக்கு சென்றார். பெரிய வீடு என்பதால் அறைகளுக்கு பஞ்சமில்லை. ஆளுக்கு ஒரு அறையில் தங்கி கொண்டார்கள். மங்களம் செய்த விருந்தை அனைவருமே சாப்பிட்டார்கள். அதில் மூர்த்தியின் பெற்றோரும் உண்டது மங்களத்திற்கு பிடிக்கவில்லை. சொந்தக்காரர்கள் ஆகிவிட்டார்களே என நினைத்து
பல்லை கடித்து கொண்டு பரிமாறினான். அனைவரும் உண்டு முடித்தவுடன் மூர்த்தி வந்து சேர்ந்தான். அவனுக்கு வேலையில் இருப்பு கொள்ளவில்லை. என்ன நடக்குதோ ஏது நடக்குதோ என பதட்டமாகி அரை நாள் விடுமுறை எடுத்துக்கொண்டு வேங்கையின் வீட்டிற்கு வர அங்கு அனைவரும் விருந்து சாப்பிட்டு முடித்ததை கண்டு திகைத்தான். மூர்த்தி வரவும் ஜானகி உற்சாகமானார். யார் சுற்றி இருக்கிறார்கள் என்று கூட பார்க்காமல் மூர்த்தியிடம் சென்று வழக்கமாக பேசுவது போல பேசி அவளே அவனுக்கு விருந்து பரிமாறிவிட அவனோ சுற்றி இருப்பவர்களை பார்த்தபடி பயத்துடனே சாப்பிட்டான். இதில் வேங்கையனுக்கு ஒரே வருத்தம். ஒரு நாள் கூட தனக்கு இவ்வாறு ஜானகி பரிமாறவில்லையே என்று ஏங்கி அவ்விடம் விட்டு சென்றான். ஜானகி செய்வதை காண சகிக்காமல் மங்களமும் வீரசிங்கமும் கூட அவ்விடம் விட்டு சென்று விட்டார்கள். முதல் முறையாக விலை உயர்ந்த நகைகள் பட்டுப்புடவையுடன் நின்ற மகதியை கண்ட மூர்த்திக்கு திக்கென்றது. தனக்கு பார்த்த பெண் வேங்கையனுக்கா? விடக்கூடாது. எப்படியாவது மகதியின் மனதில் தான் இடம் பிடிக்க வேண்டும். அப்போதே முடிவு எடுத்தான். அது தெரியாமல் ஜானகி பாசமாக அவனுக்கு பரிமாற அவனோ மகதியை பார்த்து ரசிக்க அவனின் செயலை கண்ட மகதிக்கு திக்கென்றது.